மனிதன் எவனடா மனிதன் வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் இப்படியெல்லாம் ஏன் சார் கேட்குறீங்க? உங்களை பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியலையா? உங்களுக்கே கேட்டுங்கன்னு சொல்கிற கூட கூடும். ஆனால் இதை மாற்றி சொன்ன ஆசிரியர் ஆசிரியர் எவரடா ஆசிரியர்னு கேட்க கூட ஒரு காலம் வருது. முந்தியெல்லாம் குரு பக்தின்னு எப்படியோ சொல்கிறோம், இப்போ எல்லாம் அப்படி இருக்குன்னு கூட நம்ம நினைக்க சந்தேகமாக இருக்குது. அப்படியானவர்கள் மத்தியில் என்னுடைய மாணவரும் ஒரு பிரகலாத ஆசிரியர் நம்ம சேரை பற்றி நிறையா சொன்னார். அவருடைய கடமை ஊக்கம் இதெல்லாம் பற்றி என்னோட பேரை கேட்டேன். கவிதாஸ்ன்னு சொன்னார். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பேர். ரத்னாபுரி நகரத்தில் நாங்கள் இருக்கிறதுனால எப்படி சரி ஆசிரியர் திரு கவிதாஸ் அவர்களே, நீங்கள் ஒரு சித்திரப்பாட ஆசிரியர், சித்திரம் பேசுதடின்னு சொன்னாங்க. சித்திரம் பேசுமா சார்? சொல்லுங்கள் சார். பேசும். கைகளை அசைக்கும் போது கட்டாயம் பேசத்தான் செய்யும். வாவ், கைகளை அசைக்கும் போது கை பேசுறது தான் ஓவியம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் இப்படியெல்லாம் கேட்டிருக்கிறோம். காவியமா இல்லை ஓவி அட அப்படி நம்ம அதுக்கு இது பண்ணிடக்கூடாது. ஏன் சார் காவியமா இல்லை ஓவியமானு கேட்குறாங்க? காவியத்துக்கு பிறகு ஓவியத்தை சொன்னாங்களே, இது என்ன சார் இப்படி சொல்லியிருக்காங்க நம்ம ஆளு? யோசிக்கிறீங்களா? இப்போ காவியம்ன்றது விளங்குது. ஏன் காவியமா ஓவியமான்னு கேட்குறாங்க? ஏன் ஓவியத்தை முதல்ல சொல்லலைன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதை நான் ஒரு ஆட்டிச்சட்டை கேட்டு தெரிஞ்சுக்க பார்க்குறேன். இப்போ நான் வந்தோடனே பார்த்தேன், நீங்கள் ஒரு பெரிய பேனர் ஒன்று உங்களுடைய மாணவர்களோடு சேர்ந்து அழகிய நேர்த்தியான கையெழுத்திலே அது எழுதி அலங்கரித்து வைத்திருக்கிறீர்கள். இப்பொழுதெல்லாம் பேனரெல்லாம் கம்ப்யூட்டர்லையே அடிக்கிறோம், டிஜிட்டல் தானே பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஏன் அப்படி முயற்சி எடுத்திருக்கிறீங்க? சும்மா நீலகம தமிழ் வித்யாலயம்னு சொல்லக்கொள்ள மிகவும் பின்தங்கிய, அது பொருளாதாரமாக இருக்கலாம், கல்வியில் இப்போ தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். அந்த பிள்ளைகள் மத்தியில் நீங்கள் ஏன் இப்படி ஒரு முயற்சி எடுத்துறீர்கள் என்பது என்னுடைய கேள்வி. அதை தான் நான் மறைமுகமாக நீ ஏன் இந்த ஓவியத்தை எப்படி கேட்குறேன், ஏதாவது சொல்லுங்கள் சார். நான் பிறந்த இடம் அம்பாறையில் நாவிதன்பள்ளி பிரதேசத்தில் 4ஆம் கிராமம் மத்திய முகாம் 2ல் வசிக்கிறேன். நான் எனது ஆரம்ப கல்வியிலேருந்து 7 வரைக்கும் படித்த ஸ்கூல் வேப்படி தோட்டம் வாணி மகா வித்தியாலயத்தில் படித்தேன். அதில் சின்ன வயசுலேருந்தே சித்திரத்தில் ஒரு ஆர்வம் இருந்து நீங்கள் முதல் வரைந்து சித்திரம் வரைஞ்சி ஒரு மற்றவங்க பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்ன சித்திரம் நினைவு இருக்கா சார்? முதல் வரைஞ்ச சித்திரம்னு சொன்னால் சுவர்லே வரைஞ்சேன். வா, சுவரில் முதல் வரைஞ்சி எனக்கு என்னன்னு சொன்னால் ஒரு டிரைவிங் லைசனுக்காக எடுக்கப்பட்டது. ஒரு நேசரி ஸ்கூலில் வரைஞ்சேன். நான் அது கொஞ்சம் அப்படியே படிப்படியாக கொண்டா வரைஞ்சி ஸ்கூலில் முதல்ல வரைஞ்சி இப்போ நிறைய இடத்த இப்போ பெயிண்டிங் வேலையும் செய்து. உங்கள் குரல் நல்லா இருக்கே, பாடுவீங்க போல, கவிதைகள் சொல்லுவீங்க போல். அழகான ஒரு ஆசிரியரை பொறுத்தளவில் நல்ல குரல் வளம் மிகப்பெரிய சொத்து. நினைக்கிறேன் உங்களுக்கு நல்ல குரல் வளம் இருக்குதுன்னு சொல்லி. சித்திரமண்டலக்குள்ளே அவங்க முக்கியமாக அவங்களுக்கு சுய தொழிலொன்றை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கும் சார். இப்போ என்னென்னா, இப்போ கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்ன்னு சொல்லி அதுவும் ஏஐன்னு ஒரு புதுசாக எல்லாம் கண்டுபிடிச்சி நம்மளை என்னென்னா இப்போ கவிதை எழுதுனா சந்தேகப்படுறாங்க, ஒரு பாட்டு எழுதுனா என்ன நீ தான் என்ன பழைய சரஸ்வதி சகோதரில் கேட்குறப்போ நீங்களாம் தான் எழுதுனீங்களான்னு கேட்குறாங்க. அது மாதிரி இப்போ ஓவியத்தை கொடுத்தா கூட இன்றைக்கி ரொம்ப அழகாக அதை டக்குன்னு செஞ்சு எடுத்துடக்கூடிய வசதிகள் எங்களுக்கு இருக்குது. இந்த சவால்களை எப்படி நீங்கள் அப்படி இருந்தாலும் நம்மளோட கைப்பக்குவம்ன்றது தனித்துவமான ஒரு தன்மை. சார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஓவியக்கலையை நம்ம ஒரு உயர்தரத்தில் பாடமாக எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்னு நினைக்கிறீங்களா சார்? அது மாணவருக்கு என்ன சொல்லுன்னு சொன்னால், சித்திரம் படித்து கொண்டு இருக்கக்குள்ளே அந்த ஆற்றல் இருக்கிற ஒரு மாணவன் வெளியில் ஒரு பெயிண்டிங் வேலைக்கு போகிற சுவரில் வரையுது என்றாலும் வரைஞ்சாலும் அதுக்குரிய பணத்தை வச்சு ஏதோ ஒரு அவன் முதலீடாக எடுக்கலாம். அதில் நானும் அதே தான் வறுமைப்பட்ட கிராமத்தில் இருந்து வந்தேன். நான் ஆரம்பத்துலேருந்தே வறுமை தான். வெளியிடத்துக்கு போய் ஈவினிங் டைமில் போய் அங்கே கோயில் வேலை செய்கிறது, மற்ற ஸ்கூல் வழியை படங்கிற போகிறது, வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணி கலைகள் அதில் கீறுவது. அப்படி படிப்படியாக வந்து தான் ஏஎல் படித்தது அங்கே தான். எனக்கு உண்மையிலே ஆரம்பத்தில் இருந்த ஒரு சித்திர ஆசானாக நான் பாடசாலையில் சித்திர ஆசிரியர் இல்லை, இது வரைக்கும் இல்லை. இப்போதான் வந்திருக்கிறாங்க ஒரு கிளைமேக்ஸா இப்போதான் ஐயா வருது. ஒரு சித்திர ஆசை இல்லாத ஒரு பாடசாலையில் படித்தும் ஒரு சித்திர ஆசிரியர், அதாவது எனக்கு முன்கூட்டியா இருந்தது பாடசாலை அதிபர் சரவணமுத்து ஐயா. அவர்தான் அந்த டைம்ல கூறியிருந்தவர், ஆசிரியர் இல்லாத பற்றாக்குறை இருந்தாலும் 11ஆம் கிராமத்தில் கண்ணகி மகா வித்தியாலய அதிபர்கிட்ட போய்
படிக்கலாம்னு சொன்னார். அவரும் ஒரு எனக்கு குருவா ஏன் இருந்தவர். சார் சித்திரத்து மேல உங்களுக்கு இப்படி ஒரு ஆர்வம்? சயின்ஸ் படிக்கிறாங்க, மேத்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்ப இதுல ஏன் நீங்க நம்மளும் ஓவியத்த வெளியில கொண்டு வரணுமே. அப்ப சிகிரியா நமக்குள்ளேயும் அது ஊறி இருக்கு தானே அது. அதே கண்டிப்பாக, இத கண்டிப்பாக. மாணவருக்கும் பயிலணும்னு சொல்லி நான் அது கஷ்டப்பட்டு படிச்சு ஏழு பாஸ் பண்ணி சுவாமி விவேகானந்தா அழகிய கற்கை நிர்வாகம் எனக்கு கிடைச்சது அந்த டைம்ல பல்கலைக்கழகம். அப்ப அத முடிச்சிட்டு இருக்கக்குள்ளேயே, அத கற்பிக்கக்குள்ளேயே மாணவர்களுக்கு கற்பிச்சேன் நானே. ஏழு படிச்சு அதுல ஒரு 17 மாணவர்கள பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பியிருக்கேன். சொல்லுவாங்க கல்வியற் இருக்கும் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பியிருக்கிறேன். ரவிவர்மன் வரையாத ஓவியமான்னு சொல்லுவாங்க. அல்லது திராவிடங்கள் இப்போ மொனாலிசா இதை எடுத்து பார்த்தா இவ்வளவு தான் கவலையா இருந்தாலும் அந்த புன்னகை காப்பி மொனாலிசா ஓவியம் பண்ணுறாங்க. பார்த்தாலே அவரோட சிரிப்பு புண்படாம இருக்கிற அந்த ஓவியத்துல தனிச்சிறப்பு தான். எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? இப்போ இந்த நம்ம ரசனை கோவத்தோட பார்த்தோம்னு சொன்னா கோவமா இருக்கு. சிரிப்போட எவ்வளவு பார்த்தோம்னா அழகா இருக்கு இல்லையா? சிரிப்போட இருக்கு. அதுதான் இப்போ அதை பற்றி பிள்ளைகள் பெருசாக இப்போதெல்லாம் பேசுவது குறைவு. இப்போ நான் ஏன் இதெல்லாம் கேட்குறேன்னா சார், நம்ம இந்த நேரத்தை பயன்படுத்துகிறோன்னா பிள்ளைகள் எல்லாம் இப்போ சின்ன விஷயம்னு சொன்னாவே அவர்கள் தற்கொலைக்கு தயார் பண்ணுறாங்க, மன முறிவு அடைகிறாங்க, வாழ்க்கை பிரச்சனை சின்ன விஷயத்துக்கு முகம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. முந்தையெல்லாம் நம்ம இப்போ இந்த படிக்கிற காலத்தில் நம்மளை பிடிச்சி அடிச்சிருக்கான், உதச்சிருக்கிறான், வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டியிருக்கிறாங்க, என்னென்னமோ பேசுவோம். நம்ம பெருசாக கணக்கெடுக்கிறது இல்லை, சார்னு போயிடுறோம். இப்போ பிள்ளைகள் அப்படி இல்லை. நம்ம ஒரு சின்ன வார்த்தை இப்படி போனால் கூட கஷ்டப்படுறாங்க. இந்த மன முறிவிலிருந்து பாதுகாக்க ஓவியங்கள் என்ன அளவுக்கு சார் பிள்ளைகளுக்கு கை கொடுக்கும், இந்த மென்கலைகள் எல்லாம்? அப்படி ஒரு சித்திரம் ஒன்றை கொடுக்க வழிகிட்டா அந்த மாணவனுக்கு தண்ட மனசுல ஒரு அவனில ஏற்படுற நிலையை அவன் வெளிக்குணர்வான். அதுல அந்த மன வெளிச்சியா? சித்திரமே பேசப்படும். அவன் அதுதான் மனதுல சித்திரம் இருக்கப்படுற பேசுதடி. அவன் குடும்பத்துல இருக்க கஷ்டத்தை வரைய முடியும். ம். ஓ. வீட்டுல என்ன ஏற்பட்ட பிரச்சனைகள் அதை கொண்டு வரைய முடியும். ம்ஹும். அவன் ஆழமா மனதுல பதியப்படுற அந்த விடயத்தை ஓவியமா வெளிக்குணர்ந்து அதுக்கு தகுந்த நடவடிக்கை நம்மளால எடுக்க முடியுமா? முடியாது. கட்டாயம் முடியும். அது ஒரு பெரியார் அவரை ஸ்கூலு அதிபரை பார்த்துருந்து சில விஷயங்களை அதை எடுக்க முடியும். இது அந்த உண்மைதான் சார். பொடியண்ட கஷ்ட நிலையை போக்க முடியும். தன்னுடைய துக்கத்தை மனவெழுச்சியை வெளிப்படுத்துவதற்கு மிகச் சிறந்த உண்மையிலே ஒரு ஊடகம். எல்லா பாடத்தையும் விட ம். சித்திர பாடத்தை ஆசையோட சிரிப்போட செய்யற பாடம் உண்டு. அது மட்டும்தான் உண்மையிலேயே நான் சொல்லுவேன். அதுதான் சொன்னாங்க. காதல் ஓவியம் அப்படி சொன்னோன்னே மனசுல ரொம்ப இப்போ காதல்னு சொல்லி நிறைய பிள்ளைங்க பிரச்சனை பண்ணிடுவாங்க. என்னன்னே தெரியாம அதை செய்ய அப்படி காதலிக்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்க சொல்ற மாதிரி காதல் ஓவியம்னு சொல்றோம். எதுவா எவ்வளவு இருந்தாலும் எங்களுடைய ஒரு இலக்கியங்கள் வர்ணிப்பு ஒன்று இருக்கத்தானே. காதலா ரசனை, இருந்தாலும் ரசனை. சரி, உண்மையாக ஓவியமா இருந்தாலும் அந்த ரசனை வர்ணிப்பு ம். இது வந்து இருக்கு. வர்ணிக்கக்குள்ள அந்த காட்சி எனக்கு இப்போ இங்க இருந்து இது இந்த நீலகமை ஸ்கூல்ல நான் வந்தது 7ஆம் மாசம் 29ஆம் தேதி வந்தேன். நான் ம். கால் எடுத்து வைக்கக்குள்ளே நான் சேர்த்த சொன்னேன்னா ஆ, ஏன் இந்த பாடசாலை இல்ல, ஆ. ஏன் ஸ்டார்ட் பண்ணல. ஆ, 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 அப்ப அவர் சார் சொன்னாரு வளம் பற்றாக்குறை, பகுதிய வளம் பற்றாக்குறை தானே ரத்தினபுரி இல்ல. ஆ. அப்ப இங்க இருந்து நிறைய பேர் வெளியாறாங்க. இங்க வந்தோடனே அறிஞ்ச சில விஷயம் கொஞ்சம் பார்த்துட்டு உடனே அறிஞ்சேன்னா இந்த பிள்ளைகளுக்குள்ளேயும் சித்திர ஆர்வம் இருக்கு. கண்டிப்பாக. அன்றைக்கே முடிவெடுத்து அந்த பிள்ளையில கொஞ்சம் பயிற்சியில கொடுத்து கொஞ்சம் மகளும் இப்பவே ஆரம்பிச்சிட்டேன். ஏற்கனவே நிறைய பயிற்சியில கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி செய்ய வலிக்கிட்டேன். நிச்சயமா சார். உங்களுடைய ஏன்னா இப்போ நம்ம விஞ்ஞானத்தை பற்றி நிறையா பேசுகிறோம் சமூகத்தில். கணக்கு படிக்கணும்னு சொல்கிறோம், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். இப்போலாம் ஸ்டெம் எடுகேஷனை சொல்கிறாங்க. அதிலிருந்து இப்போ உலகம் மாறி ஸ்டீம் எடுகேஷன், எஸ்தட்டிக் பக்கம் இதை கொண்டு வரணும்னு சொல்லி உலகம் படாத பாடுபடுது. அதனால தான் உங்களை போன்ற சித்திரக்கலையை ப்ரொஃபஷனலாக தொழில்சார் ரீதியிலே அதை நேசிக்கிற ஒரு ஆசிரியர் கண்டவுடனே இந்த பதிவை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்து உங்களுடைய பதிவு ஏனைய மாணவர்களுக்கும் இதே துறையில் வேறு பாடங்களை செய்தாலும் கூட ஒரு சித்திர பாடத்தை ஒரு உணர்வுபூர்வமாக மாணவர்களுக்கு எடுத்து செல்லும் பொழுது நமக்கும் கூட ஒரு உள்ள நெருடல் வரும் பொழுது ஒரு ஒரு அனுகூலமாக அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு உபாயமாக கூட பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் பல காலத்தில் பார்க்குறோம் ஓவியங்களுக்கு சிறந்த இடங்கள் ஆலயங்களாக இருக்கலாம், வேறு எந்த இடமா இருக்கலாம் கூட. உண்மையிலே சுயதொழில் கண்டிப்பாக சார். பெண்களுக்கு கண்டக்குள்ள கேக் டிசைனிங் செய்யுங்கள், அதை மேக்கப் செய்யுங்கள், காரி ஒர்க் செய்யுங்கள். அப்ப அதை அது முதல் ஆரம்பமே அந்த சித்திர கலையை பயில்றது தான் முன் ஆரம்பமே. அந்த ஆர்வம் இருந்த புள்ள சுயதொழிலுக்குள்ள ஓயல் மூடி அந்த கோர்ஸை முடிச்சிட்டேன்னு சொன்னா தன்னால முடியும், சுயதொழில் ஒன்று செய்ய முடியும், அதை வாழ்க்கையை கொண்டு போக முடியாது. கண்டிப்பாக சார். இப்போ ஒரு ஆயக்கலையில் 64ன்னு சொல்கிறோம், அதில் சித்திரக்கலைக்கு தனியான இடம் இருக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி கிராஃபிக் டிசைன் தெரிஞ்சவனும் கூட அந்த ஆர்வம் இருக்கிறவங்க கூட இந்த இடத்துல இந்த வர்ணம் போட்டால் நல்லா இருக்கும்னு அந்த டிசைனுக்குள்ளே அதை தான் கொண்டு வரான். ஆரம்பமே கல்வி அந்த பாடசாலையில் கற்ற அந்த சித்திர நுண் அறிவு தான் அங்கே அவனுக்கும் வருகுது இப்போதைய நுழைச்சிலையும் நவீன காலத்திலையும்.
அதான் சொன்னாங்க, மேலும் கீழும் கோடுகள் போடு, அதுதான் எவ்வளோ சரி சார் அது? கோடு போட்ட ஓவியம் இந்தியர் வந்துருமா? மருது ஓவியர் வந்து நிறைய கோடுகள் போடு. கோடுகளால வரையப்பட்ட பிரபல்யமான ஓவியம். பிரசித்தி பெற்ற ஒரு ஓவியராக ஒரு முறை இந்த இந்திய மேடைக்கு ஓவியர் கொஞ்சம் மருது காணப்படுகின்றார். அவர் ஓவியங்கள பார்த்தா நிறைய ஓவியங்கள் அந்த கோட்டு ஓவியங்களாலே சூப்பரா அந்த தனியான உருவம் பியூவா இருக்கு வெளியில இல்லையா? அது நல்லா இருக்கு. நான் ஒரு முறை இந்த மேடைக்கு ஓவியங்கள் வரைய சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லியிருந்தேன். பிள்ளைகளும் ஓவியம் வரைஞ்சிருந்துச்சு. நான் யோசிச்சது அதே என்னடா டைம்ல சார் என்னன்னு சொன்னா, எனது அங்க சுவாமி விவேகானந்த அழகிய ஓ! கற்கையில எனக்கு நிறைய ஆசான்மார் இருந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக. அதே டைம்ல ஆ கொல குலராஜ் சார் குருராஜ் சார். இப்போ ம். மிகவும் பிரசித்தி பெற்ற நவீன கால ஓவியராக காணப்படுகின்றார். நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த அந்த அவரும் வழிகாட்டியா ஆசிரியர்களையும் இருந்து அதே நினைவு டைம் கூறுவீர்கள். ராமணன் சார் ம். வழிகாட்டியா இருந்திருக்கிறார். இவர்களும் அம்பாறை கிழக்கு மாகாணத்தை அவங்க பிரபலம் கிழக்கு மாகாணம் அவங்க நல்லது, நல்லது, மட்டக்களப்பை நல்லது. பிரதேசம் கொண்டவர். ஆனாலும் இப்பொழுதெல்லாம் சமூக வலைத்தளங்கள் மிக எ பவர்ஃபுல்லா இருக்குது. நம்முடைய ஒரு ஆற்றல் இருந்தா, நமக்கு ஒரு நல்ல டேலண்ட் இருந்தா, அத நம்ம வெளியில இப்ப பிரசன்ட் நானும் பண்ணி யோசிச்சிருக்கலாம். உலகளாவிய எனக்கு ரீதியில கூட பாடசாலையில ம், ஆசிரியர் இல்ல. நானும் ம், எடுக்காம போயிருக்கலாமே என்ற ம், தன்மை எனக்குள்ள வந்திருக்கலாம். ஆ, ஆனா விரல என்ன சொன்னா, ம், அந்த கலைய மேன்மேலும் கொண்டு வரணும். ம், கட்டாயம் மேன்மேலும் கொண்டு வரணும்ன்ற நோக்கத்தோட தான் ம், வெளியில தான் போய் அங்க படிச்சது. முஸ்லீம் சர்ட்டையும் போனேன் கிளாஸுக்கு. ம், சுல்பிகா சர்ட் மருதம் முன்ன முஸ்லீம் சர்ட்டையும் போனேன் கிளாஸுக்கு. அதே ம், டைம்ல எனக்கு மிக முக்கியமா இருந்தது செல்வசுவாமினி. ம், அது ம். அதிபர் தான். அவரு நிச்சயமா, சித்திரப்பாடம் நிச்சயமா. அங்க தான் பாருங்க இல்ல சார் கூடுதலாக என்னன்னா பாருங்க, நீங்க எல்லா சார்மாரையும் நீங்க இப்ப குறிப்பிட்ட கால ஒரு 10, 15 வருஷங்கள் முன்பு இருந்த ஆசிரியர்கள் பெயர்களை கூட நீங்க ஞாபகப்படுத்தி, உங்க அன்பாக அவர்கள் நினைவு கூறுகிறீர்கள். இந்த பண்படுத்தப்பட்ட மனம் உருவாவதற்கு நான் நினைக்கிறேன், உங்களுடைய சித்திரக்கலை மீது உங்களுக்கு இருந்த ஆர்வம் கூட ஒரு விஷயமாக இருக்கலாம். அது இப்படி உண்மையா தானே சார்? உங்களுக்கு அந்த ஒரு சொந்த கால்ல நிக்கிறதுக்கான சுயதொழிலை ஏற்படுத்தி தந்தது சித்திரக்கலை என்று நான் சூப்பரா சொல்லுவேன். சொன்னீங்க சார். கடைசியா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். சொந்த கால்ல நிக்கிறதுக்கு உதவி செய்ற துறைகள்ல சித்திரக்கலைன்னு. இதுதான் இன்னைக்கு நம்ம இந்த இந்த ஒளிப்பதிவினுடைய நோக்கமும் இதுதான். மாணவருக்கு மிக பிரம்மாண்டமான செய்தி. வீட்ல சும்மா இருக்கக்குள்ள இப்போ நீங்க வரைஞ்சு பழகுங்க. பல்கலைக்கழகம் முடிச்ச ம், பிறகும் ம், நாங்க சும்மா ம், வீட்ல இருக்கல. ம், உண்மையிலேயே நாங்க ஒரு வர்ணக்குழு உண்டு. ம். ஆயகலை வர்ணக்குழு உண்டு என்ற பேர் ஒன்று சார். இருக்கு. ம், அதை வைத்துக்கொண்டு தான் ம், சில வேலைகள் போறது, பெயிண்டிங் வேலை செய்றது. ம். சும்மா இருக்கல. வேலை வருங்காட்டிலும் போய்க்கொண்டே இருந்தேன். டியூஷன் குடுத்தது, பிள்ளைகளுக்கு கிளாஸ் குடுத்தது. 17 பிள்ளைகள பல்கலைக்கழகத்துக்கும் கல்விக்கு அனுப்பியிருக்கிறோம். நிச்சயமாக சார், நிச்சயமாக. இப்பொழுது ஒரு ஒரு அதிகம் பேசப்படாத ஒரு திரைப்பட விஷயம். எங்களுடைய பிரதேச ரத்தினபுரி இந்த மாதிரியான இடங்களிலே இன்னும் சித்திரக்கலைக்கென்று ஒரு தனியான ப்ரொபோஷனல் குவாலிட்டின்னு வரலான்னு நமக்கும் சொல்லலாம். கஷ்டப்பட்ட நமக்கு தான் தெரியும். நம்ம எந்த ம். வறுமையிலிருந்து வந்தோம்னு சொல்லி. கண்டிப்பாக, அதே கண்டிப்பாக. வறுமைய சில ம், பிள்ளைகளுக்கு போக்கணும். அந்த ம். வறுமையிலிருந்து கொஞ்சம் உயர்த்தணும் அந்த பிள்ளைகள். எண்ணம் தான் எந்த மனசுல இப்பவும் நிச்சயம் ஓடிக்கொண்டிருக்கு. நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் வாழ்க்கை நிச்சயமாக சர்வதேச மட்டத்தில் உங்களுடைய புகழ் உயர வேண்டும். இப்பொழுதெல்லாம் ஜப்பான் நாடு சித்திர போட்டிக்கு, கொரிய நாடுகள் எல்லாம் நிறைய போட்டிகளை நடத்துகின்றன. நிறைய பரிசுகளை வழங்குகின்றன. இணையதளங்களில் அந்த விஷயங்கள் இருக்கின்றது. நீங்கள் அவர்களை கூட மாணவர்கள் அறிமுகப்படுத்தி, நீங்களும் கூட அந்த மாதிரியான போட்டிகளிலே பங்கு பற்றி சர்வதேச நம்ம மட்டத்திலே இந்த நீங்கள் சாதிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ரத்தினபுரியில எனக்கு கிடைச்சது காவாத்தே ஸ்கூல். ம், ம், ரத்தினபுர நீலகம தமிழ் வித்தியாலயம் ம். கிடைச்சிருக்கு. அந்த பாடசாலையில அதிகமான மாணவர்கள் நான் இருந்த காலம் வரைக்கும் அவர்களுக்கு பயிற்றுவித்து அவர்களை நல்லொரு வழி நடத்துவேன் என்று உறுதிமொழி அளித்து தான் அந்த பாடசாலைக்கு வந்திருக்கேன். நிச்சயமாக ஒரு ஆசிரியர் ரீதியில அதிபர் திரு அமிர்தலிங்கம் ஐயா மற்றும் சிரேஷ்ட ஆசிரியர்கள் கூடாக நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய இலக்கு நிறைவேற எனக்கு வேண்டும் என்று முற்று வாழ்த்துகின்றேன். முழுதாக பாடசாலை அமிர்தலிங்கம் ஐயா அவர்கள் ஒரு இறுதி வரை இருப்பார் என்ற ஒரு சவால் எனக்கும் இருக்கின்றது. அவர் அர்ப்பணிப்போட நானும் பாடசாலை மாணவர்களை கட்டாயமாக நிறைய இடத்துக்கு அனுப்பணும் என்ற ஒரு ஆர்வம். பல்கலைக்கழகம், கல்லூரி நிறைய அனுப்பணும் என்ற ஒரு மிக பிரமாண்டமான ஒரு ஆர்வத்தோட தான் இந்த பாடசாலையில கால் எடுத்து வச்சு நிச்சயமாக, நிச்சயமாக. உங்களைப் போல சிரேஷ்ட ஆசிரியர்கள் கண்டவுடனே கரைக்க வேண்டும் என்று என் தோன்றியதால் இந்த பதிவை நாங்கள் செய்தோம். இன்னும் வருங்காலத்திலே ஓவியக்கலையை பற்றி நிறைய விஷயங்களை பேசுவோம். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு கவிதா சார் ரொம்ப மிக்க நன்றி. நன்றி.